ஆண்டவர் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நிற்கிற நம்மை விழாதபடி பாதுகாப்பதே அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு மிக மோசமான நிலைமைக்கு நேராக போகும். ஆமென். அநேகர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளோ ஆமென் நம்மை வழி நடத்துகிற, நம்மை தெரிந்து கொண்ட, இம்மட்டும் பாதுகாக்கிற அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு சேர்ந்து ஒரு சில வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானித்து ஜெபிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஆவிக்குரிய உன்னதமான ஆமென் அனுபவங்களே நாம் நிலைத்திருந்து அவருக்காய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய செவிகளை சாய்கள். வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இன்றைக்கு 2 பகுதிகளாக உபத்திரவத்தை குறித்து நான் தியானிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். தேவன் நம்மை புடமிடுவது அல்லது சில உபத்திரவங்களுக்கு நேராக நம்மை செலுத்துவது அல்லது நடத்துவது நம்மை உருவாக்கவே தவிர நம்மை விட்டு கொடுப்பதற்காக அல்ல. உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். 48வது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இதோ நான் உன்னை உபத்திரவத்தின் குகையிலிருந்து தெரிந்து கொண்டேன். இதோ நான் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். தேவன் நம்மை புடமிடுவது ஆமென் நம்மை உருவாக்கவே தவிர நம்மை விட்டு கொடுப்பதற்காக அல்ல. தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் உபத்திரவங்கள் வருவது வருவது எளிதான காரியம். உபத்திரவம் வரலன்னா தான் நம்ம யோசிக்க வேண்டும். ஆனா உபத்திரவம் வருவதே ஆனா இன்னும் கர்த்தரிடத்திலே நாம் சேர்வதற்கும் இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்வை திடப்படுத்துவதற்குமே இந்த உபத்திரவங்கள் நமக்கு நேரிடுகிறதே தவிர நம்முடைய வாழ்வை தொலைப்பதற்காகவோ அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை தரமட்டமாக்குவதற்காகவோ அல்ல. வெள்ளியை புடமிட அதனுடைய அழகு வெளிப்படும். வெள்ளியை புடமிட அதில் இருக்கிற களிம்புகள் மாறும். வெள்ளியை புடமிட ஆமென் அதை செய்கிற ஆசாரி தான் எதிர்பார்க்கிற வடிவமைப்புக்கு நேராக அதை உருவாக்கி கொள்ளுகிறான். வெள்ளியை புடமிட ஆமென் மற்றவர்கள் விரும்புகிற அழகுக்கு நேராக கொண்டு வர முடியும். வெள்ளியை புடமிட ஒரு கடையில ஆமென் அநேக கவருவதற்கும் விலை உயர்ந்த பொருள்களாக மாற்றுவதற்கும் ஆமென் இந்த புடமிடுதல் வெள்ளிக்கு மிக அவசியமாக இருக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற புடமிடுதல் அல்லது நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள் நம்மை தகர்ப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக. அநேகருடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருவது சோத்திரம் லகுவான காரியங்கள். நாம் அந்த உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்ந்து போகிறது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தகர்ந்து போகிறது. ஆனால் இந்த உபத்திரவங்கள் வரும்போது உண்மையான ஆவிக்குரியவன் அல்லது கிறிஸ்துவை நம்பி இருக்கிறவன் அவரை சார்ந்து கொள்ளுவானே தவிர உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போக மாட்டான். உபத்திரவம் வரும்போது அதை
எதிர்கொள்ளுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவான், என்ன வந்தாலும் எந்த சூழலிலும். காரணம், ஆமென், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். உபத்திரவங்கள் வரும்போது உபத்திரவத்திற்கு எதிராக போராட வேண்டியது மிக மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. உபத்திரவங்கள் வரும்போது உபத்திரவத்திற்கு எதிராக போராடவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல தடுமாற்றத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து ஜெயிக்க தேவ சமூகத்தில் பலனை பெற்றுக் கொள்வது மிக அவசியமா இருக்கிறது. முதலாவதாக தேவனுடைய சமூகத்திலே தேவன் உருவாக்குறவர்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் என்னென்ன, அதை நாம் ஆமென் முதலாவது பகுதியிலும் ஆமென் உபத்திரவங்கள் எதற்காக இப்படி நம்முடைய வாழ்வில் நடக்கின்றன என்பதை இரண்டாவது பகுதியிலும் நான் உங்களோடு தியானித்து ஆமென் வேதத்தை தியானித்து ஜெபிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களுடைய வாழ்வில் இந்த உபத்திரவங்கள் நான் ஆமென் தேவ வசனத்தின் மூலம் வருகிற ஏதாவது உபத்திரவங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை மென்மேலும் உருவாக்கவும் உங்களை ஆமென் ஆசீர்வதிக்கவும் உங்களுடைய வாழ்வில் நன்மைகளை ஆமென் கண்டுகொள்ளவும் இந்த உபத்திரவங்கள் வருகிறதே தவிர ஆமென் உபத்திரவத்தை ஆமென் உங்களுடைய வாழ்வில் உபத்திரவங்கள் வரும்போது உங்களை விட்டு விட்டு போகிறவராக அல்ல, அந்த உபத்திரவத்திலிருந்து உங்களை எடுத்து பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற ஆமென் கிறிஸ்துவுக்காய் நிலைநிற்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதத்திலே இந்த புடமிடுதலை அல்லது இந்த உபத்திரவத்தை கண்ட அநேகருடைய வாழ்க்கையில ஆரம்பங்களும் அந்த நாட்களும் மிகவும் வேதனை கொடுமையுமான நாட்களாய் இருந்தது. ஆனால் அதன் பிறகு அவருடைய வாழ்விலே வந்த உயர்வுகள் ஆமென் யாராலும் கிரகிக்க முடியாத உயர்வுகளை ஆமென் தேவன் அவர்களை ஆமென் அவர்களுடைய வாழ்விலே கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்புவீர்களேயானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, ஆமென் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் மீதியானருடைய கையில் 30 வெள்ளிக்காசுக்கு விட்ட பொழுது அந்த மீதியானியர்கள் யோசேப்பை ஆமென் பார்வோனுடைய அரண்மனையில வேலை செய்கிற போத்திபாருக்கு ஆமென் அடிமையாக விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, போத்திபார் அடிமையாக தன்னுடைய வீட்டிலே வேலையாட்களோடு அவனை வேலையாட்களோடு ஒப்பு கொடுத்து அவனுடைய வீட்டிலே அடிமையாய் வாழ வைத்தான். அந்த அடிமையாய் வாழ்ந்த இந்த யோசேப்புக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்திருந்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆமென் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியவன் ஆமென் போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாக இருக்கிறான். அடிமையாக இருக்கும்போது ஆமென் அங்கும் ஆமென் போத்திபாருடைய கண்களை தேவன் தயவு கிடைக்க செய்து பல உயர்வுகளை அவனுடைய வீட்டிலே கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் அவனுடைய வாழ்விலே உயர்வுகள் வரும்போது அந்த உயர்வுக்கு ஏற்ப பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. ஆமென் ஆதியாகமத்தினுடைய 39வது வசனத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும், யோசேப்பினுடைய சரித்திரத்தை ஆமென் ஆமென் அறிந்தவர்களுக்கு புரிந்தவர்களுக்கு தெரியும். ஆமென் இந்த ஆமென் போத்திபாருடைய மனைவி ஆமென் தன்னுடன் இணங்குவதற்காக யோசேப்பை ஆமென் வற்புறுத்துகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆமென் அநியாய குற்றச்சாட்டுக்கு ஆளான யோசேப்பை நாம் அங்கு பார்க்க முடியும். அவனை இணங்க வைப்பதற்காக அவனோடு சயனிப்பதற்காக போத்திபாருடைய மனைவி அவனை வற்புறுத்துகிறார். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் யோசேப்பை தந்திரமாக அழைத்து அவனோடு சயனிப்பதற்காக முயற்சி செய்யும் போது தன் வஸ்திரத்தை விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென் தேவனுக்கு விரோதமான எந்த பாவத்திற்கும் எந்த அசுத்தமான கிரியைகளுக்கும் எந்த விபச்சார எண்ணங்களுக்கு அவன் தன்னை விட்டுக் கொடுக்காமல் ஆமென் தேவ பயத்தோடு அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவன் வீட்டை விட்டு வெளியே ஓடி போனான். இதை கண்ட பெரியவர்கள் மத்தியிலே அவனுடைய மனைவி இப்படி சொல்லுகிறான், என்னுடைய கணவர் இவனை இந்த வீட்டில் வேலை செய்கிற எல்லா அடிமைகளிலும் பெரியவனாக மாற்றி இருந்தார், ஆனால் இவனோ ஆமென் என்னோடு சயனிப்பதற்காக என்னை பலவந்தம் செய்தான். நான் அவனுடைய வஸ்திரத்தை பிடித்தவுடனே ஆமென் அவன் விட்டு விட்டு ஓடி போனான் என்று சொல்லி ஆமென் அவனை ஆமென் செய்யாத தப்புக்காக அவனை குற்றப்படுத்துகிறதை பார்க்க முடியும்.
தன் எஜமானனுக்கு பயந்து தன்னுடைய கடமைகளை செய்கிறவர் எந்த சூழலிலும் ஆமீன் ஆண்டவருக்கு விரோதமான செயலை செய்துவிடக் கூடாது என்கிறதான தரிசனம் பெற்றவன் இப்போது செய்யாத தவறுக்காக ஆமீன் அவன் இப்போது குற்றவாளியாக நிற்கிறதை காண முடியும். எனக்கு அருமையான பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளே, சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆமீன் செய்யாத தவறுகளை செய்தார்கள் என்று, செய்யாத குற்றங்களை செய்தார்கள் என்று ஆமீன் நம்மை பார்த்து நம்மை ஆமீன் சோத்திரம் சில வார்த்தைகள் வரும்போது நாம் என்ன செய்வதென்று தெரியாம திகைத்து நிற்கிற காலங்கள் வரும். ஆமீன் நம்முடைய வாழ்வுல என்னதான் நம்மளால பண்ண முடியும், இனி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நம்மளை நம்ம யாருமே மதிக்க மாட்டாங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் என்ன குற்றவாளியாக நினைக்கிறார்கள் என்கிறதான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆமீன் நாம் நினைவு கொள்ள வேண்டும், நமக்கு தேவன் தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தேவன் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் உபத்திரவத்தின் மத்தியிலே தெரிந்து கொண்டது நம்மை விட்டு விடுவதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களிலே செய்யாத தவறுகளை அல்லது செய்யாத குற்றங்களை அல்லது நம்ம கண்டிராத சில பிரச்சனைகளை நாம் கண்டோம் செய்தோம் என்று சொல்லி பேசினோம் என்று சொல்லி அநியாய குற்றச்சாட்டுகள் நம்முடைய வாழ்வுல வந்து அது நிமித்தம் உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம். நீங்க ஒண்ணு கவனமா வைத்துக் கொள்ளுங்க, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரும்போ நீங்க தெளிவாருங்க. ஆமீன். இவைகள் உங்களை ஆமீன் விழத்தள்ளுவதற்காக அல்ல, உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் முன்பாக கர்த்தர் உங்களை ஆமீன் உயர்த்தவே இந்த பிரச்சனைகளை நீங்க அனுபவிக்கிறீர்கள். நாம் வேதத்துல வாசிக்கிறோம், ஆமீன் யோசேப்பு என்ன செய்வதென்று தெரியாம நினைக்கிறான். எந்த தவறும் செய்யாத யோசேப்பை சொந்த சகோதரர்கள் ஆமீன் அவனை 30 வெள்ளி காசுக்காக விற்று கொடுத்தார்கள். ஆமீன் தோத்திரம். அவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது, நம்மை விட இவன் எவ்வளவு பெரியவனாய் மாறுவான், எப்படி மாறுவான் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனை மீதியானுடைய கையில விற்று போட்டார்கள். மீதியானியர்கள் தனக்கு லாபம் உண்டாக அதை தன் ஆமீன் போத்திபாருடைய கையில விற்று போட்டான். தரிசனம் பெற்றவன் ஆமீன் ஆமீன் பல கைகளை மாறி பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், ஆமென் நெருக்கத்துக்கு மேல நெருக்கம், வேதனைகளுக்கு மேல வேதனைகளை இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் அவனை விட்டு கொடுக்கவில்லை, தேவன் அவனோடு கூட இருந்தார். எந்தெந்த நெருக்கங்கள் எல்லாம் வந்ததோ, எந்தெந்த உபத்திரவங்கள் எல்லாம் வந்ததோ, எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அதிலெல்லாம் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆமென். எந்த வீட்டிலே போத்திபார் அவனை மேன்மையானவனாய் மாற்றினானோ அதே போத்திபார் செய்யாம எந்த குற்றமும் செய்யாத இந்த யோசேப்பை பார்வனுடைய கையிலே ஒப்பு கொடுத்து அவனை சிறைச்சாலையிலே போட வைத்தார்கள். எவ்வளவு வேதனை வந்திருக்கும், எவ்வளவு கனமை சோதனை வருத்தத்தோடு இருந்திருப்பான். ஆமீன். அவனுடைய வாழ்வுல ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், ஆமீன் போத்திபாருடைய வீட்டிலேயாவது ஆமீன் நான் ஆள் காண கொஞ்சம் ஆமீன் சோதரம் விசாலமாக ஆமீன் சோதரம் சுதந்திரமாக நடப்பதற்கான ஒரு வாசலை கர்த்தர் வைத்தார். ஆமீன் சிறைச்சாலையில இருந்துட்டு அவன் நினைச்சிருக்கலாம், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பார்த்த தரிசனம் எல்லாம் ஆமீன் வாழ்க்கையில நிறைவேறாது, என்னுடைய வாழ்க்கை இந்த ஜெயிலுக்குள்ளே முடிஞ்சு போயிருக்கலாம், சிறைச்சாலைக்குள்ளே முடிஞ்சு போயிடும் என்று அவன் நினைத்தாலும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. உபத்திரவம் வருவது உன்னுடைய வாழ்வின் ஆமீன் அடுத்த உயர்வுக்காகவே தவிர உன்னை அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல. மனிதர்கள் நினைக்கலாம், போத்திபார் நினைக்கலாம், போத்திபாருடைய மனைவி நினைக்கலாம், அல்லது யோசேப்புடைய சகோதரர் நினைக்கலாம், தரிசனம் பெற்றவனுடைய அழைப்பை பெற்றவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விடும் என்று ஆமீன் உனக்கு வந்த உபத்திரவத்தை கர்த்தர் அதை அனுமதித்தது ஆமீன் உன்னை ஆமீன் உயர்த்துவதற்கே தவிர, உன்னை புடமிட்டது உன்னை உயர்த்துவதற்கே தவிர, உன்னை உருவாக்குனது உன்னை உயர்த்துவதற்கே தவிர, அநேகருக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனாய், அநேகருக்கு உன்னை ஆமீன் முக்கியம் உள்ளவனாய் மாற்றுவதற்காகவே தவிர உன்னை விட்டு கொடுப்பதற்காக அல்ல. எதற்காக இந்த உபத்திரவம்? உன்னை உருவாக்குவதற்காக. எதற்காக இந்த உபத்திரவம்? யார்
யாரெல்லாம் உன்னை பழி சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை குற்றப்படுத்தினாங்களோ அவர்கள் முன்பாக உன்னை உயர்த்துவதற்காக இலவசமா அது கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய மகிமை நமக்கு அது தெரியாம போயிடும். ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய மகிமை நம்ம புரிந்து கொள்ளாம அதை அசால்ட்டா விட்டுருவோம். ஆனா பிரயாசங்கள் மத்தியிலும், நெருக்கங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் சில நன்மைகளை, சில உயர்வுகளை நாம் அனுபவிக்கும் போது அவருடைய மகிமையை நாம் உணர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய், தந்திருக்கிற பொறுப்பை அல்லது தந்திருக்கிற நன்மையை அவருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் மாற்ற நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில குற்றச்சாட்டுகள் சோத்திரம் குற்றச்சாட்டுகள் மூலம் வருகிற சில உபத்திரவங்கள் நம்மை உயர்த்துவதற்கு. இரண்டாவதாக ஸ்தோத்திரம் மற்றவர்களால் வரும் பரிகாசம். நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகளை அல்லது இல்லாமைகளை இன்னொருவர் பார்த்து கேலி பண்ணி பரியாசம் பண்ணி நம்மை ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்துவது அது மிகப்பெரிய உபத்திரவம். அல்லது ஒரு மிகப்பெரிய புடமிடுதல். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை இன்னொருத்தர் சொல்லி உனக்கு இது தேவைதான், உனக்கு இது தேவைதான் சொல்லி நம்மளை பரியாசம் பண்ணும்போ நம்முடைய மனமெல்லாம் உடைந்து போய்விடும். சில நேரங்களில் நம்ம அப்படிப்பட்ட நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நாம் தளர்ந்து போகிறோம். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது அன்னாள் என்கிறதான பெண்மணி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தாயார். அவருடைய கணவர் எல்கானா. அவளுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். ஒன்று பெனினாள், இன்னொன்னு அன்னாள். 2 மனைவிகள். அதுல பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, 2 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இந்த பெனினாள் அன்னாள மிகவும் கொடூரமாக அல்லது மிகவும் கடுமையாக விமர்சித்து வந்தா. அவளை அன்னாள அவளுடைய குறையை வைத்து ரொம்ப பரியாசம் பண்ணினா. வருஷந்தோறும் இந்த சோத்திரம் எல்கானா தேவாலயத்தில் ஆசாரிய பணி செய்வதற்கான முறைமை வரும்போது அன்னாளை கூட்டிக் கொண்டு அந்த தேவாலயத்துக்கு போகிறது வழக்கம். போகும்போது சந்தோஷமாக போவதில்லை. காரணம் என்னன்னா பெனினாளை கூட்டிட்டு போகாததுனால அன்னாளை காயப்படுத்துவது வழக்கமா இருந்தது. ஒவ்வொரு முறையும் போகும்போது இத்தனை வாட்டி நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்த, இத்தனை வாட்டி தேவாலயத்துக்கு போயிட்டு வந்த, இன்னும் உனக்கு அந்த குறை இருக்குன்னா நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற, நீ பிறந்ததே தோத்திரம் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, நீ பிறந்ததே வீணு, இப்படி சொல்லி அவளை மன வருத்தப்படுத்தி அவ அந்த தேவாலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிம்மதி இல்லாம பல நாட்கள் சாப்பிடாம இந்த வார்த்தையை கேட்டு மலடி என்கிறதான வார்த்தையை கேட்டு மிகவும் வேதனைப்படுகிறவளாவே காணப்பட்டா. ஆனா வேதம் சொல்லுகிறது எல்கானா ஒவ்வொரு முறையும் போய் சொல்லி 100 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெரிதில்லையா, பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்படாத, நான் உனக்கு பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி அவளை எவ்வளவுதான் தேற்றி கொண்டாலும் அவளுடைய மனம் கவலையில ஆழ்ந்திருந்தது. சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போ மன கவலை நிமித்தம் நாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்வில் வரும்போது நம்மை அவர்களுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுப்பதற்காக அல்ல, நம்மை பேசுகிறவர்கள் மத்தியில தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மை பேசுகிறவர்கள், நம்மளை குற்றம் சாட்டுகிறவர்கள், நம்மளை பரியாசம் பண்ணுகிறவர்கள் காண கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாள் தேவாலயத்துல போய் மனங்கசந்து அழுதா. ஏலி கூட அவளை பரியாசம் பண்ணா, நீ ஏன் மதுபானம் வரி கொண்டு இப்படி உட்கார்ந்து பினாத்தி கொண்டிருக்கிற, ஏன் பிளம்பிட்டு இருக்கிறேன்னு கேட்டப்போ சொன்னா, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் வேதனை உமக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு தெரியும், அதனாலதான் மனம் திறந்து நான் அவரோட பேசுகிறேன். அந்த ஏலி சொல்றார், உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாருன்னா நீ ஒரு பெரிய நன்மை அற்புதத்தை காணுவ.
எத்தனையோ முறை தேவாலயத்துக்கு போய் வந்து அந்த ஆகார் அன்னாளுடைய ஜெபத்தை அதுவரைக்கும் கவனிக்காத ஆண்டவர் அன்றைய தினத்துல அவனுடைய ஜெபத்தை கவனிக்க ஆரம்பித்தார். மறுமுறை வரும்போ அவ வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்தார், அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குறைய பார்த்து ஒருத்தங்க பரியாசம் பண்றாங்களா? உங்க பிரச்சனையை பார்த்து ஒருத்தங்க உங்களை கிண்டல் பண்றாங்களா? உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்து உங்களை ஏளனமா கவலைப்படாதீங்க. இந்த உபத்திரவம் உங்களை உருவாக்கவே தவிர உங்களை விட்டு கொடுப்பதற்காக அல்ல. இந்த உபத்திரவம் உங்களை உருவாக்கவே தவிர உங்களை அழிக்க அல்ல. உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த, உங்களை ஆஸ்வதிக்க, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு வருகிறதான புடமிடுதல், நமக்கு வருகிறதான உபத்திரவம், நமக்கு வருவதான பிரச்சனைகள் நம்மை உருவாக்கவே தவிர விட்டு கொடுப்பதற்காக அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், பட்சிக்கிற சிங்கங்கள் நடுவிலே ஸ்தோத்திரம் தனித்து விடப்பட்ட தானியேல். ஸ்தோத்திரம். உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம அநேக முறை அல்லது அநேகர் என்ன பண்றாங்கன்னா தனிமையாக சிக்கி தவிக்கிறாங்க. ஒன்று பேதுருவில் நம்ம வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். சிங்கங்களின் குகையில அல்லது சிங்கங்களுடைய நடுவில் சிங்கங்கள் பட்சித்து போடுவதற்காக தேவனுடைய பிள்ளைகளுடைய அழிவை காண ஆசைப்பட்ட உலக மனிதர்கள் பிசாசுடைய கையில அல்லது பிசாசுடைய வலையில அகப்பட வைப்பதற்காக தானியேலை நம்ம சிங்கக்கேவில கொண்டு போட்டதை நம்ம பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அங்கு ராஜா ஒரு கட்டளை இடுகிறார், என்னை தவிர வேறு யாரும் வேறு எந்த கடவுளையும் குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் வணங்கக்கூடாது அல்லது ஆராதிக்க கூடாது என்கிறதான கட்டளை போடுகிறார். அதை தாண்டி யாராவது யாராவது தங்கள் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணவோ ஜெபிப்பதோ ஆராதிப்பதோ கண்டா ஸ்தோத்திரம் பல நாட்களாக பட்டினியை போட்டிருக்கிற சிங்க குகையில கொண்டு போடப்படுவார்கள் என்று சொல்லி திரு ராஜா என்ன பண்றான்னா சட்டத்தை எழுதி ஏற்றி அவர் கையெழுத்து போட்டு வைக்கிறாரு. கையெழுத்து போட்டு வச்சு அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருகிறார். ஆனா இதெல்லாத்தையும் அறிந்தும் தானியேல் என்ன பண்ணுகிறான்னா தனக்கு கொடுக்கப்பட தனக்கு ஜெபிக்கிற அந்த நேரத்துல என்ன பண்றான்னா எருசலேமுக்கு நேராக தன்னுடைய மேல் வீட்டறையில போய் ஜன்னலை திறந்து கரங்களை விரித்து தினமும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த தானியேலுக்கு விரோதமா எழும்புகிற அந்த மந்திரி ராஜாவிடத்துல போய் கம்ப்ளைண்டா சொல்றாங்க. ராஜாவுடைய கட்டளையை மீறி தானியேல் இங்கு இதை செய்யறத கண்ட உடனே கேட்ட உடனே ராஜாவும் கொஞ்சம் கோபம் அடைந்தார். ஆனாலும் அவருக்கு மனசுல தானியேலை விட்டு கொடுக்கிறதற்கான மனசு இல்லை. ஆனாலும் ராஜா ஏற்றப்பட்ட கட்டளை நிமித்தமாக இந்த தானியேல் சிங்கக்கேவியில கொண்டு போடப்படுகிறார். வேறு எந்த பிரச்சனைக்காக அல்லங்க, வேறு எந்த காரணத்துக்காக அல்ல. ராஜாவுடைய கட்டளைக்கு இணங்காம தேவ சமூகத்துல ஜெபித்ததற்காக தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினதற்காக சில நேரம் ஜெபிக்கிறதுனால உபத்திரம் வருதா, தேவன் ஆராதிக்கிறதுனால உபத்திரம் வருதா, தேவனுக்காய் வாழுகிறதுனால உபத்திரம் வருதா, எந்த சூழலிலும் ஆண்டவருக்காய் நிற்கிறவர்களுக்கு வருகிற உபத்திரவத்துல கர்த்தர் யாரையும் விட்டு கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் யாரையும் விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. சிங்கக்கேவியில தானியேலை கொண்டு போட்டப்போ சிங்கத்தின் அந்த சிங்கக்கேவியில் தானியேல் தனிமையாக அல்ல, தேவனும் அவனோடு கூட இருந்தார். உபத்திரவங்கள் வருவது நல்லது. உபத்திரவத்தில் நம்ம தேவன் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். உபத்திரவங்கள் வரும்போது நம்மை தனித்து விடுகிறவர் அல்ல. பிரச்சனைகள் வரும்போது தனித்து விடுகிறவர் அல்ல. மரண கண்ணிகள் வரும்போது நம்மை தனித்து விடுகிறவர் அல்ல. சூழ்நிலையில் நமக்கு எதிராக இருந்தாலும் நம்மை விட்டு கொடுக்காம நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட நம்மை பாதுகாத்து வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி நம்மை விடுதலையாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஒன்று
அநியாய குற்றச்சாட்டு நிமித்தமாக ஆமென் ஸ்தோத்திரம் சிறைச்சாலையில் உபத்திரவப்பட்ட ஆமென் யோசேப்பு ராஜாவை விட மேலான அதிகாரத்தை பெற்றார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தன் நாச்சியாரால மிகவும் வேதனைப்பட்ட, சகலத்தினால மிகவும் ஒடுக்கப்பட்ட, ஆமென் ஸ்தோத்திரம் ஏளனமாய் பேசப்பட்ட, கேவலமாய் பேசப்பட்ட அன்னாளுடைய வாழ்வில் கர்த்தர் பிள்ளை செல்வங்களை கொடுத்து அவளை உயர்த்தி வைத்தார். ஆமென் பட்சிக்கிற சிங்கங்கள் நடுவில் தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினதால, தேவ சமூகத்துல ஜெபித்ததுனால ஆமென் ஸ்தோத்திரம் சிங்கக்கபியிலே போடப்பட்ட இந்த ஆமென் ஸ்தோத்திரம் தானியேலோடு கர்த்தர் இருந்தார். வேதம் சொல்லுகிறது ராத்திரி முழுவதும் சிங்கக்கபியிலே தானியேல் நிம்மதியா படுத்திருந்தார். காரணம், சிங்கங்களின் வாயை தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் கட்டினார். ஆனா ஆமென் பஞ்சுமத்தில படுத்திருந்த ராஜாவுக்கோ தூக்கம் இல்லை. ஆமென் தானியேல் தூக்கம் எழும்புவதற்கு முன்பதாக ராஜா காலையில எழுதி சிறைச்சாலையில இடத்துல ஓடி வந்து ஆமென் தூரத்துல வரும்போதே சத்தமிட்டு கூப்பிடுகிறான். ஆமென் தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பல நாட்கள் பசியோடு இருந்த ஆமென் சிங்கம் ஆமென் தானியேலை பட்சித்திருக்கும் என்று அவன் நினைச்சான். ஆமென் ஆனா சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டினார். சிங்கக்கபிலிருந்து ஒரு சத்தம் இப்படியாக வந்தது, நான் ஜெபித்த, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தார். உபத்திரவங்கள் வரும்போது உபத்திரவத்தின் மத்தியில உங்களை பாதுகாக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகள் மத்தியில நம்மை பாதுகாக்கிறவர் தான் ஆண்டவர். நெருக்கங்கள் வரும்போது நெருக்கங்கள் மத்தியில நம்மளை பாதுகாக்கிறதா நம்முடைய ஆண்டவர். ஆமென். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல பிரச்சனைகளை பல நெருக்கங்களை உங்க வாழ்க்கையில நீங்க வரும்போ சோர்ந்து போகாதீங்க. உபத்திரம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஆமென். நம்ம வாசித்தோம், ஆமென், இதோ உன்னை புடமிட்டு ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை ஆமென் உன்னை தெரிந்து கொண்டேன். அவர் நம்மை தெரிந்து கொண்டதே உபத்திரவத்தின் நடுவில், அவர் நம்மை தெரிந்து கொண்டதே பிரச்சனைகள் நடுவில், அவர் நம்மை தெரிந்து கொண்டதே போராட்டங்கள் நடுவில், அவர் நம்மை தெரிந்து கொண்டதே ஆமென் இழப்புகள் நடுவில். இந்த நிலைமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க, இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்க, இந்த நிலைமைகளெல்லாம் நாம் அவருக்காய் நிலைநிற்கும் போது நம்மை பேசினவர்கள் மத்தியில, நம்முடைய இழந்தவர்கள் மத்தியில, நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது, இனி அவ்வளவுதான், இவங்க எழும்ப மாட்டாங்க சொல்லுகிறவங்க மத்தியில கர்த்தர் நம்மை உயர்த்த அல்லது கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போயிடவே கூடாது. நிறைய உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். ஆமென். அந்நிய குற்றச்சாட்டு, யாராவது நீங்க செய்யாத தப்ப செய்தான்னு சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க. அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். உங்களுடைய குறைகள், உங்களுடைய இயலாமைகளை குறித்து யாராவது பரியாசம் பண்றாங்களா, அது நிமித்தம் நீங்க உங்களை வேதனைப்படுத்துறாங்களா, அவங்க முன்னாடி உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். செய்யாத தப்புனால ஆமென் ஸ்தோத்திரம், அல்லது நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதுனால, தேவனுக்காய் வாழ்றதுனால ஆமென் உங்களுக்கு ஏதாவது போராட்டங்கள் நெருக்கங்கள் வருதா, ஆமென் ஊர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கா, அல்ல குடும்ப ஆமென் சொந்த பந்தங்க உங்களை ஒதுக்கி வச்சிருக்கா, இல்ல அவன் யாருமே உங்களை கவனிக்காம இருக்காங்களா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமென். எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உங்க நடுவுல உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களை உயர்த்த தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்னும் அநேக சூழல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உபத்திரவங்கள் வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. உபத்திரவங்கள் வரும்போது சந்தோஷமா அதை ஆமென் ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷத்தோட ஆமென் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் நிற்க முயற்சி செய்யுங்க. சூழ்நிலைகள் வரும், விழுகைகள் வரும், ஆமென் சோர்வுகள் வரும், வேதனைகள் வரும், ஆமென் இழப்புகள் வரும், தனித்து நிற்க வேண்டிய நிலைமைகள் வரும், நாம் நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை கைவிடுகிற நிலைமைகள் வரும். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டார். இந்த உபத்திரவங்கள் வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க நினைக்கணும், கர்த்தர் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறார். இந்த உபத்திரவங்கள் வரும்போது நினைக்கணும், என்ன விட்டு கொடுக்க மாட்டார், என்ன சாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டார், அழிவுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ஒருவேளை நம்முடைய கண்கள் எங்கு மூடினாலும் அவருடைய மடியில நம்முடைய கண்கள் திறக்கப்படும் என்கிற விசுவாசத்தோடு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சகித்துக் கொள்ள அல்லது அதை தாண்டி செல்ல நீங்க தேவ சமூகத்துல உங்களை உருவாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறேன், இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறேன், இந்த நிலைமையிலிருந்து என்னோடு கூட இருந்து என்னை விடுதலையாக்கி என் வாழ்க்கையில நன்மைகளை செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிங்க.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. ஆமென். நான் இதோ உன்னை புடமிடுகிறேன், ஆனால் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன என் ஆண்டவர், உபத்திரவங்கள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, ஆமென், உம்முடைய சமூகத்தில் வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், ஆமென், என் வாழ்க்கையில் அந்த நிலைமைகள் மாறாதா என்கிறதான ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பல நிந்தையான பேச்சுகள், ஆமென், அவமானங்கள், குறைவுகளினால் வருகிற அவமானங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரண கண்ணிகள், ஆண்டவரே எந்த நிலைமையில் ஆண்டவரே அவங்க, ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் உபத்திரவப்பட்டால் அந்த உபத்திரவத்திலிருந்து அவர்களை கர்த்தாவே நீர் உருவாக்கி ஆண்டவர் உமக்காய் நிற்க, ஆமென், அநேகர் பார்க்க அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நேராக ஆமென் கொண்டு செல்லும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நிலைமைகள், ஆமென், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் மாறி போகட்டும். இந்த நிலைமைகள் மாற்றி உயர்வுகளை கொடுங்க. தேவனுடைய வாழ்வுல நன்மைகளை செய்ய ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி இந்த உபத்திரவத்திலிருந்து, ஆமென், உம்முடைய பிள்ளைகள் விடுதலைகளை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியா நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கேட்ட வார்த்தைகளை, ஆமென், அப்படியே விட்டு விடாதபடி, எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், ஆமென், உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்க அப்பா எல்லா உபத்திரவத்திற்கும் எங்களை நீங்களாக்கி பாதுகாத்து உமக்காய் நிற்க செய்து பரலோகராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நன்மைகளை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. தொடர்ந்து நாங்கள் இந்த சமூகத்துல காத்திருக்க கிருபைகளை தாருங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.